வணக்கம். இந்த சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்று நாம் காணவிருக்கும் வீடியோ எல்லிடே ஐலாண்ட், உலகின் கடைசி தனிமையான தீவை பற்றி. ஐலாண்ட் என்ற குளிர் தேசத்தின் கடல் எல்லைகளுக்குள் வெஸ்ட் மன்னேஜார் என்ற தீவு குழுமத்தில் மனித குரல், வாகன சத்தம், மின்சார ஒளி, நகர வாழ்க்கையின் எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு சிறிய தீவு அமைதியாக கடலில் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த தீவின் பெயர்தான் எல்லிடே ஐலாண்ட். உலக வரைபடத்தில் ஒரு புள்ளியாக மட்டும் தெரியும் இந்த தீவு மனித மனதிற்குள் ஆழமான கேள்விகளை எழுப்பும் ஒரு இடம். ஏனெனில் இந்த தீவில் ஒரு ஊர் கூட இல்லை, ஒரு கிராமம் இல்லை, ஒரு குடும்பம் இல்லை, ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கிறது. இந்த வீட்டை முதன்முறையாக பார்த்தவர்கள் அனைவருக்கும் தோன்றும் ஒரே கேள்வி, இங்கு யார் வாழ்கிறார்கள்? இந்த அளவுக்கு தனிமையான இடத்தில் ஒரு வீடு ஏன்? உலகம் முடிந்த பிறகு வாழ்வதற்காக யாராவது கட்டினார்களா? இந்த கேள்விகளே எல்லிடே ஐலாண்டை உலகின் மிகவும் மர்மமான தீவுகளில் ஒன்றாக மாற்றியது. இந்த தீவில் நிரந்தரமாக வசிப்பவர்களின் எண்ணிக்கை 0, மனிதர்களே இல்லை. ஆனால் அந்த ஒரே வீட்டின் புகைப்படம் உலகம் முழுக்க வைரலானது. பச்சை புல்வெளி, கருங்கடல், மேகங்களால் மூடப்பட்ட வானம், அதற்குள் ஒரு வெள்ளை நிற வீடு. அதை பார்த்தால் அழகாகவும் அதே நேரத்தில் பயமாகவும் தோன்றும். ஏனெனில் மனிதன் இயல்பாகவே தனிமையை விரும்பாதவன். ஆனால் இங்கு தனிமைதான் முழு உலகமாக இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு இந்த தீவில் சிறிய அளவில் மனிதர்கள் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் சில ஐலாண்ட் குடும்பங்கள் இங்கு குடியேறினார்கள். அவர்கள் மீன் பிடித்தார்கள், பறவைகளை வேட்டையாடினார்கள், இயற்கையோடு போராடி வாழ்க்கையை நடத்தினார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த தீவு மனிதர்களுக்கு மிகவும் கடினமான இடமாக மாறியது. கடும் காற்று, திடீர் புயல், உணவு பற்றாக்குறை, உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாத தனிமை, இவையெல்லாம் சேர்ந்து மனிதர்களை இந்த தீவிலிருந்து மெதுவாக விரட்டியது. இறுதியாக 1930களில் எல்லிடே ஐலாண்டில் இருந்த கடைசி குடும்பமும் தீவை விட்டு வெளியேறியது. அதன் பிறகு இந்த தீவு மனிதர்களின் நிரந்தர வாழ்விடமாக இருக்கவில்லை. அப்படியென்றால் அந்த ஒரே வீடு எப்படி வந்தது? இதுதான் கதையின் முக்கியமான திருப்பம். அந்த வீடு எந்த பில்லியனரின் சொத்து இல்லை. அது ஒரு இரகசிய அரசாங்க பங்கர் இல்லை. உலகம் அழியும் நாளுக்காக கட்டப்பட்ட வீடும் இல்லை. அந்த வீடு ஐலாண்டில் இருக்கும் எல்லிடே ஹண்டிங் அசோசியேஷன் என்ற அமைப்பின் ஹண்டிங் கேபின். வருடத்தில் சில நாட்கள் மட்டும், குறிப்பாக கோடை காலத்தில் பறவைகள் வேட்டையாட வரும் வேட்டையாளர்கள் தங்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண குடில். ஆனால் அதன் இருப்பிடம் அதை அசாதாரணமாக மாற்றுகிறது. இந்த வீட்டில் மின்சாரம் இல்லை, இணையம் இல்லை, தொலைபேசி சிக்னல் இல்லை, அருகில் கடை இல்லை, மருத்துவமனை இல்லை, உதவி கேட்க அடுத்த வீட்டுக்காரன் கூட இல்லை. குடிநீர் கூட மழைநீரை சேகரித்து பயன்படுத்தப்படுகிறது. இரவு வந்தால் அந்த வீட்டை சுற்றி முழு இருட்டு. நகரங்களில் நாம் அனுபவிக்கும் இருட்டு இது அல்ல. இது முழுமையான, ஆழமான, அமைதியான இருட்டு. அந்த இருட்டில் கடல் காற்றின் சத்தமும் பறவைகளின் குரலும் மட்டுமே இருக்கும். இணையத்தில் பலர் இந்த வீட்டை பற்றி பலவிதமான கதைகளை உருவாக்கினார்கள். இது ஜாம்பி அக்கோபலிப்ஸ் ஹவுஸ், உலகம் முடிந்த பிறகு ஒரே மனிதன் வாழ்வதற்கான வீடு, ஒரு பணக்காரன் உலகத்திலிருந்து தப்பிக்க கட்டிய வீடு என்று பல கதைகள். ஆனால் உண்மை மிகவும் எளிமையானது. இந்த வீடு மனித பயத்தின் கண்ணாடி. நம்மால் தாங்க முடியாத அளவிலான தனிமையை ஒரு படமாக காட்டும் ஒரு இடம். எல்லிடே ஐலாண்ட் உண்மையில் பேய் தீவு இல்லை, ஆனாலும் அது நம்முடைய மனதில் பயத்தை உருவாக்குகிறது.
ஏனென்றால் இங்கு பேய்கள் இல்லை, மனிதர்களே இல்லை. உலகம் முழுக்க மக்கள் கூட்டம், சத்தம், அழுத்தம், வேலை, சமூக ஊடகங்கள், தகவல், மழை இவற்றால் மனித மனம் நிரம்பி வழிகிறது. அப்படிப்பட்ட மனிதன் இந்த ஐலாண்ட் போன்ற இடத்தை பார்த்தால் இங்கு வாழ முடியுமா என்று கேட்கிறான். சிலர் இதை சொர்க்கம் என்று சொல்வார்கள், சிலர் இதை நரகம் என்று சொல்கிறார்கள். உண்மையில் இந்த தீவு ஒரு சோதனை. மனிதன் தனிமையோடு நட்பு கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கான சோதனை. இந்த தீவில் 3 நாட்கள் தனியாக இருந்தால் என்ன ஆகும்? முதல் நாள் அமைதி, 2ஆம் நாள் சிந்தனை, 3ஆம் நாள் பயம். ஏனெனில் மனிதன் சமூக உயிரி. பேச யாரும் இல்லாமல், கேட்க யாரும் இல்லாமல், பார்க்க யாரும் இல்லாமல் இருக்கும்போது அவன் தன்னைத்தானே எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரும். எல்லிடே ஐலாண்ட் அந்த நிலையை உருவாக்கும் இடம். இந்த தீவு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. உலகில் மிகப்பெரிய பயம் பேய்கள் இல்லை, மர்மங்கள் இல்லை. உண்மையான பயம் தனிமை. அதனால்தான் ஒரு சாதாரண ஹண்டிங் கேபின் கூட உலகின் மிக மர்மமான வீடாக மாறியது. எல்லிடே ஐலாண்டை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒரு கேள்வியை தங்களுக்குள் கேட்கிறார்கள். நான் இந்த வீட்டில் தனியாக வாழ முடியுமா? அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த தீவின் உண்மையான மர்மம். இந்த மாதிரி கதைகள் கேட்க விரும்பினால் இந்த வீடியோக்கு லைக் செய்து, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, கமெண்ட் செய்யுங்க. நன்றி.